Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த நாளில் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நம்ம போக வேண்டிய இடத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தூதனை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இடத்துல நம்ம கரெக்டா போவதற்கு அவங்க நம்மள என்ன பண்ணுவாங்களாம்? வழி நடத்துவாங்க. நம்ம வழி தவறி போகாதபடிக்கு, வேற இடத்துக்கு போகாதபடிக்கு, கரெக்டா போக வேண்டிய தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு ஒரு தூதனை நமக்கு முன்னாடி வைத்திருக்கார். ஆமாங்க, அவங்க தான் நம்மளை கரெக்டா நடத்துவாங்க. பாருங்க, வசனம் சொல்லுது, யாத்திராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் வாசிக்கலாமா? வழியில் உன்னை காக்குவதற்கும் நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதரை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். பாருங்க, ஒரு தூதரை உங்களுக்கு முன்னே என்ன பண்றேன்? அனுப்புகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான இடத்தையும் நம்ம எங்க போனா ஆசீர்வாதமா இருப்போம் என்று சொல்லி அறிந்திருக்கிறபடியினால் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு தூதனை வைத்திருக்கார். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம கரம் பிடிச்சு நம்மளை நடத்துவாங்க. ஒருவேளை நம்ம அது உணராம இருக்கலாம், ஆனா கரெக்டான இடத்துக்கு நம்மளை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். அதன் நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதமான இடத்தையும் வச்சிருக்கிறாரு, நம்மளை கொண்டு போறதுக்கு ஆலயம் நியமிச்சிருக்கிறாரு. அவருடைய சத்தத்தை கேட்டு ஃபாலோ பண்ணா போதும், கரெக்டா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நம்மளுடைய ஆசீர்வாதமான இடத்துக்கு அந்த தூதன் நம்மளை கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அதுதான் செய்ய போகிறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஒரு தூதனை அன்பு பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீரே, அவர்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நேர்த்தியான நடத்தி ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி அவங்க வாழ்க்கையை நடத்தி சாட்சிகள் கேட்க கிருபை செய்யுங்க. வாழ்த்துகிறேன், பெரிய காரியம் செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். ஹலோ, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.